எய்த் பே கமிஷனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஏப்ரல் 13 இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்க போகுது. என்ன மீட்டிங் அப்படின்னா NCJCM உடைய மீட்டிங் தான். இந்த மீட்டிங்ல சென்ட்ரல் பேங்க்ஸோட எம்ப்ளாயீஸ் மற்றும் பென்ஷனருக்கு வந்து எந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிமாண்ட்ஸ்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன நடக்க போகுது, அதே மாதிரி என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றதையும் இந்த ஏப்ரல் 13 அதாவது இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஏப்ரல் 13 எய்த் பே கமிஷனுடைய ஃபைனல் டிசிஷனுக்கு இந்த மீட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான பேசக்கூடிய, அதாவது இந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான பேசுவாங்க அப்படின்னா, முக்கிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேலரி ரிவிஷனை வந்து எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் வந்து ரொம்பவே ஒரு அதாவது கேம் சேஞ்சரா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அலோன்ஸ் எப்படி கொடுக்கணும், பென்ஷன் சேஞ்சஸ்லாம் என்ன, அரியர்ஸ்லாம் எப்போ கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த மீட்டிங்ல வந்து பேச போறாங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான, நான் பாயிண்ட் முன்னாடி சொன்னேன்ல, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் ரொம்பவே இந்த மீட்டிங்ல ரொம்ப முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதாவது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னாலே நம்மளுடைய பேசிக் சேலரியை டைரெக்டாக வந்து மல்டிபிள் பண்ணுற ஒரு ஃபார்முலா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த வட்டம் வந்து, அதாவது இந்த முறை எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிமாண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2.6% இருந்து 3.25% வரையும் டிமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா. ஆனால் மோஸ்ட்டாக பேசப்படுற ஒரு விஷயம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3.25 வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 20,000 ரூபாய் நம்ம சேலரி வாங்கியிருக்கோம், பேசிக் சேலரி 20,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 3.25% அப்படின்னா 3 மடங்கும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் 25% வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கிட்டத்தட்ட 65,000 வரையும், 60,000லேருந்து 65,000 வரையும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால இது ஒரு வந்து சேலரி ரிவிஷன் மாதிரி தெரியல, ரொம்பவே பெரிய ஒரு பிக் அமௌண்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ டோட்டலாக வந்து சேலரி இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான டிமாண்ட் வந்து டிஏ வந்து பேசிக் கூட வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் வந்து, அதாவது ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, ஸோ அது வந்து 7% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து லீவ் டேஸ்மே வந்து 300 நாள்ல இருந்து 400 நாளாக வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமையும் வந்து திரும்ப கொண்டு வரணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி பென்ஷன் பெனிஃபிட்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேலரி ஹைக்காக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிமாண்ட்ஸையும் வந்து இந்த மீட்டிங்கில் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் 13 முடிஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபைனல் மெமோண்டரியம் வந்து ரெடி ஆகும். அதை வந்து பே கமிஷனுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதை வந்து பே கமிஷனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு ஸ்டேக் ஹோல்டருடைய மீட்டிங்ஸாக நடக்கும். ஸோ அதில் தான் ஃபைனல் டிசிஷன் நடந்துட்டு ரீகமெண்டேஷனுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனல் டிசிஷன் அதில் தான் நடக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மீட்டிங் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ சேலரி வந்து எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஜான்வரிலேருந்து கால்குலேட் பண்ணி அந்த அரியர்ஸ் அமௌண்ட்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டேட் வந்து இன்னும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த ஏப்ரல் 13 இந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபைனலைஸ் ஆகிற டிமாண்ட்ஸ் தான் ஃபைனல் சேலரியை வந்து டிசைட் பண்ணும். ஸோ இந்த எய்த் பே கமிஷன், அதாவது ஏப்ரல் 13 இந்த மீட்டிங் நடக்க போது ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. எந்த மாதிரியான டிமாண்ட்ஸ்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எது வந்து சாத்தியம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.